வணக்கம் நேயர்களே. இது சானல் இன்றைய நிகழ்ச்சியில் வெளிச்சத்திற்கு வாங்க. பால ஜோதிடம் இதழில் வெளிவந்த தொடர் பதிவுகளில் இருந்து வரும் தொடர் நிகழ்ச்சி. படைப்பு விசு ஐயர். இனி சிந்தனைக்கு போகலாம். வெளிச்சத்திற்கு வாங்க. சத்தியத்திற்கு கட்டுப்படும் நாக பாம்பு. உருவத்தில் தடித்த கட்டுவிரியன். கண்ணை கவரும் தோற்றத்தில் இருக்கும் கண்ணாடி விரியன். அளவில் சிறிய சுருட்டை விரியன் என்ற 4 வகை பாம்புகள் தான் விஷ தன்மை கொண்டவை என்பதை வனவியலாளர்கள் சொல்லுவார்கள். பாம்புகள் அடித்தாரை கடிக்காது. விதித்தாரை தான் கடிக்கும் என்று சொல்லுவார்கள். என்ன தான் இருந்தாலும் பாம்பு என்றால் பயம் இருக்க தானே செய்யும். ஒரு ஜாதகத்தில் நாக தோஷம் இருப்பவர்களுக்கு அற்ப ஆயுள். வம்ச நாசம், தீராத வியாதி, தரித்திரம். நோய் தொல்லைகள் என ஏற்பட வாய்ப்புண்டு என்பதை சென்ற வாரம் பார்த்தோம். மனித வாழ்வில் மிக முக்கிய அம்சமான திருமண விஷயத்திலும். குழந்தை பாக்கியம் அருள்வதிலும் தோஷத்தை ஏற்படுத்துவது இந்த ராகு கேதுதான். நாக தோஷம், சர்ப்ப சாபம் என பல வகைகளில் தோஷங்களை ஏற்படுத்துவதில் ராகு. கேதுவுக்கு நிகர் யாரும் இல்லை எனலாம். குழந்தை பிறக்கும்போது கழுத்தில் மாலை போட்டுக்கொண்டு பிறப்பது. கொடி சுற்றிக்கொண்டு பிறப்பது எல்லாம் ராகு. கேதுவின் செயல்பாடுகள் என்றால் வியப்பாக தான் இருக்கும். சர்ப்ப சாந்திக்கான வழிபாட்டு முறைகள். திருத்தலங்கள் மாவட்டம் தோறும் இருக்கிறது. காளஹஸ்தியும் திரு நாகேஸ்வரமும் மட்டும் அல்ல என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். எந்த வகையான தோஷம் இருக்கிறது என்பதை உங்கள் நம்பிக்கைக்குரிய சோதிடரிடம் இருந்து கேட்டு தெரிந்து கொண்டு. அதற்குரிய திருத்தல வழிபாட்டு முறை இவைகளை மேற்கொண்டால் பலன் உறுதியாக கிடைக்கும். இது இல்லாமல் ஏதாவது ஒரு நாக வழிபாடு செய்தால். வழிபாட்டுக்கு பலன் கிடைக்கும். தோஷ நிவர்த்தி என்பது அதற்குரிய கால இடைவெளியில் தான் நடக்கும். அதன் பிறகு வழிபாட்டு முறைகளை குறை சொல்வது பயனற்றது. என்பதை அறிவார்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பாம்புகளின் இயல்பான குணங்களை வைத்து இதை சிந்தித்தால் இது தெளிவாக புரியும். எப்போதும் பாம்புகள் முன் எச்சரிக்கை உள்ளவை. தலையை நீட்டிக்கொண்டு வாலை உள்ளே இழுக்கும் திறன் படைத்தவை. பசித்தால் மட்டும் சாப்பிடும் பாம்பு. பாம்பையே சாப்பிடும் பாம்பு. கர்ப்பம் தரித்து பிள்ளை பெறும் பாம்பு. முட்டை இட்டு சந்ததியை விருத்தி செய்யும் பாம்பு. என பட்டியலிட்டு சொன்னால் ஒரு சில வாரம் போதாது. இதே சிந்தனையில் நாக தோஷம், சர்ப்ப சாபம் என சொல்லத் தொடங்கினால் தனியாக தொடரே எழுதலாம் என்றாலும். எனக்கு நாக தோஷம் இருக்கிறதா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என கேட்க நினைப்பவர்களுக்கு இந்த செய்தி. தோல் சம்பந்தப்பட்ட வியாதி இருப்பவர்களுக்கு சர்ப்பதோஷமோ சர்ப்ப சாப்மோ இருக்கும் என்பதை ஜாதகத்தை பார்க்காமலே சொல்லி விடலாம். தோல் மருத்துவர் டார்மடோலஜிஸ்ட் என்று சொல்லும் தோல் மருத்துவ நிபுணர்களுக்கும் இந்த சர்ப்ப தோஷம் இருக்கும் என்று சொல்லி விடலாம். தமிழ் வழி வழிபாட்டு முறையில் சர்ப்ப தோஷம் இருப்பவர்கள் புகழேந்தி புலவர் எழுதிய நளவெண்பாவை படிக்க வேண்டும். கார்கோடகன் முதலான நாக தோஷம் நீங்கும். பாம்பன் சுவாமிகள் அருளிய துவித நாக பந்தம் படிக்க தோஷங்களும் பாபங்களும் விலகும். இதே போல நாக தோஷ அமைப்பிற்கு ஏற்ப முன்னாக பந்தம், நான்நாக பந்தம், அஷ்ட நாக பந்தம் முதலியனவும். தோஷ பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தாந்திரிக முறை பரிகாரங்களும் உண்டு. இதே போல அஷ்ட புஷ்பங்களில் முதன்மையாக சொல்லும் எருக்கு வழிபாடு சர்ப்ப சாபத்தை போக்கும் என்பது நம்மில் பலருக்கு தெரிந்து இருக்க வாய்ப்பு இல்லை. உணவு பழக்கத்தில் பால் பொருட்கள் டேரி ஃபுட்ஸ் நீங்கிய உணவு எடுத்துக் கொள்வது சர்ப்ப தோஷத்திற்கு எளிமையான பரிகாரமாக இருக்கும். இது போல ஒவ்வொரு அசைவிலும் சில குறிப்புகள் உண்டு. அதை உங்கள் நம்பிக்கைக்குரிய சோதிடர் உங்களுக்கு அடையாளம் காட்டி தருவார். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால். நாக தோஷம் உள்ளவர்களுக்கு சனியினால் பாதிப்பு ஏற்பட்டால். அஷ்டம சனியாகவோ ஜென்ம சனியாகவோ ஏழரை சனியாகவோ. அல்லது சனி பெயர்ச்சியால் வரும் பாதிப்போ. அல்லது சனி திசை புத்தி இப்படி இருந்தாலோ. அது பலமாக மற்றவர்களை விட தாங்க முடியாத நிலையில் இருக்கும்.
அட என்னங்க ஐயா, தமிழில் பாட்டு பாடினால் பாம்பு போயிடுமா என்று கிண்டல் அடிப்பவர்கள் குறித்து கொள்ளுங்கள். கொஞ்சம் நீரும் தமிழ் பாட்டும் போதும், மற்றவை எல்லாம் பிறகு தான். இதற்கான குறிப்புகளை இந்த சிந்தனையை இன்னொரு வாய்ப்பில் சிந்திக்க வைத்துக் கொள்வோம். இராமேஸ்வரம், திருச்சி, ஈரோடு, கொடுமுடி, செம்மங்குடி, காரைக்குடி, பரமக்குடி, தூத்துக்குடி, மன்னார்குடி என மாவட்டம் தோறும் சர்ப்ப சாந்திக்கு தனியாக புத்தகம் போடும் அளவுக்கு திருத்தலங்கள் உள்ளது. வழிபாட்டு முறைகள் உள்ளது. அதனால் உங்கள் நம்பிக்கைக்குரிய சோதிடர் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் அல்லது சாபங்களுக்கு ஏற்ப அவர் தேர்வு செய்து சொல்லும் தலங்களையும் வழிபாட்டு முறைகளையும் அறிந்து அதன்படி செய்து நிவர்த்தி பெறுங்கள். பொதுவாக ஜாதகத்தில் உள்ள எந்த பாவங்களையும் தோஷங்களையும் சாபங்களையும் பொறுத்து கொள்ளலாம். ஆனால் சர்ப்ப கிரகத்தினால் வரும் தோஷங்களையும் சாபங்களையும் பொறுத்து கொள்ள முடியாது என்பது தான் அவரவர் அனுபவமாக இருக்கும் என்பதை கடந்தகால நிகழ்வுகள் நமக்கு கற்று தந்த பாடமாக இருக்கும். சரிங்க ஐயா, ஒரு சர்ப்ப கிரகத்திற்கே இத்தனையா? இது போல எல்லா கிரகத்திற்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமாக இருக்கிறது என்று சொல்பவர்களுக்கு ஒரு செய்தி. சர்ப்ப கிரகத்தை பற்றிய செய்திகள் இத்துடன் முடியவில்லை. இது ஒரு சிறு குறிப்பு, அவ்வளவு தான். சர்ப்ப கிரகத்தின் நிலைப்பாட்டை கொண்டு நிறையா செய்திகள் சொல்ல முடியும். நீங்களே தெரிந்து கொள்ள டிப்ஸ் மாதிரி சில குறிப்பு தருகிறேன். சரியாக உள்ளதா சொல்லுங்கள். சர்ப்ப கிரகங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து மூன்றாவது ஸ்தானத்தில் சூரியன் இருந்தால் ஆணாக இருந்தால் சொட்டை தலையாக இருக்கும் பெண்ணாக இருந்தால் தலை சீவினாலே முடி கொட்டும். சாதாரணமாகவே முடி உடைந்து விழும் தன்மையதாக இருக்கும். சர்ப்ப கிரகங்கள் தனியாக இருந்தால் வாழ்க்கையில் 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் ஒரு இனம் புரியாத வெறுமை இருக்கும். சர்ப்ப கிரக அச்சில் குரு தனித்து இருந்தால் குடும்பத்தை விட்டு விலகி இருப்பார். இதில் சனி தனித்து இருந்தால் தொழில் முறையாக குடும்பத்தை விட்டு விலகி இருப்பார். இந்த ஜாதகர் தோஷ பரிகாரங்கள் செய்வாரா மாட்டாரா என்பதையே சர்ப்ப கிரக நிலைகளே காட்டிக் கொடுத்து விடும். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். எந்த காரணத்தை கொண்டும் சர்ப்ப சாபம் நாகதோஷம் இவைகளை அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என கவனக்குறைவாக கொள்ளாமல் முறையான வழிபாட்டு பரிகார முறைகளை உங்கள் நம்பிக்கைக்குரிய சோதிடர் வழிகாட்டுதலின்படி செய்து. அப்படி செய்ய வாய்ப்பு இல்லாதவர்கள் தமிழ் பாடல்களை படித்து பிரச்சனைகளை சந்திக்கும் முன்பாக தற்காப்பு செய்து கொள்வது நல்லது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அன்பு நேயர்களே, உங்களுக்கு விருப்பமான நிகழ்ச்சிகள் சானல் ஜி-இல் தினம் ஒளிபரப்பாகிக் கொண்டு இருக்கிறது. உங்கள் கருத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: podcast@gmail.com.